லாங் டேர்மில் வெல்த் பில்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் வே என்னென்னா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் பிரவீன், நான் வந்து பிகினர், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு தெரிலனா திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சிம்பிளாக சொல்கிறேன், ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாதிரி. அங்கே பை பண்ணிக்கலாம், சேல் பண்ணிக்கலாம். லைக் அமேசானில் ப்ராடக்ட்ஸ் பையும் பண்ணுவாங்க, சில பேர் செல்லும் பண்ணுவாங்க இல்லையா? சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். பட் இங்கே வந்து அந்தந்த கம்பெனியோட ஷேர்ஸை வந்து செல் பண்ணுவாங்க. ஷேர்ஸ்னால் பீசஸ் ஆஃப் கம்பெனி அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். கம்பெனிக்கிட்ட 100 ஷேர்ஸ் இருக்குன்னா அதில் வந்து 50 ஷேர்ஸ் வந்து நான் பப்ளிக்கு விற்கிறேன் அப்படின்னு அந்த 50 ஷேர்ஸை இந்த மார்க்கெட் பிளேஸில் சேல் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், பிரவீன் ஏன் வந்து ஷேர்ஸை வந்து இந்த மாதிரி பப்ளிக்கு விற்கிறாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். லெட்ஸே என்கிட்ட ஒரு கம்பெனி இருக்குது, பிரவீன் என்டர்பிரைசஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த என்டர்பிரைசஸ் கம்பெனியை வந்து நான் வந்து க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் இல்லை. ஸோ அதனால் நான் என்ன ஃபர்ஸ்ட்டு திங்க் பண்ணுறேன்னா, பேங்க்கில் போய் லோன் கேட்கலாம் அப்படின்னு நான் திங்க் பண்ணுறேன். பட் லோன் கேட்டால் நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த லோன் அமௌண்ட்டை அடைக்கிற வரைக்கும். ஸோ இது வந்து அதிகம் மணி போகும். இந்த பிஸ்னஸில் எனக்கு ப்ராஃபிட்டாக லாஸான்னு தெரியாது. ஸோ அதனால் நான் அங்கே போயிட்டு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான், ஓகே என்னோடய கம்பெனியை வந்து ஒரு 50% வந்து நான் பீப்புளுக்கு சேல் பண்ணுறேன்னா அந்த 50%ல் ஒரு 100 ஷேர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். டோட்டலாக கம்பெனியோட 100 ஷேர்ஸ் இருக்குன்னா அந்த 100 ஷேர்ஸை நான் மார்க்கெட் ப்ளேஸில் போடுறேன். ஸோ பப்ளிக் வந்து யார் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த ஷேர்ஸை வாங்கிக்கலாம். ஸோ தட் எனக்கும் மணி கிடச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த கம்பெனியை நம்பி போடுறீங்க இல்லையா? ஸோ அதனால் என்னோடய கம்பெனி க்ரோ ஆச்சுன்னா அந்த ஷேர் ப்ரைஸும் க்ரோ ஆகும். ஸோ அதுக்கப்புறம் லேட்டர் பீரியட் அதிகமாக ஆச்சுன்னா நீங்கள் வந்து அது சேல் பண்ணி மறுபடியும் அமௌண்ட்டாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லை லாங் டேர்மாக ஸ்டிக் பண்ணுறேன்னா என்னோடய கம்பெனி வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி என்னோடய ஷேர் ப்ரைஸும் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். அதுக்காக தான் நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி ஷேர்ஸை வந்து செல் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு அந்த கம்பெனி மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, இவங்க எப்படியாவது வந்து லைக் ஒரு பெரிய கம்பெனியாக வரும், அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது நம்பிக்கை இருக்குது, இல்லை அனலைசிஸ் பண்ணி ஓகே இது ஃப்யூச்சரில் இதுக்கு இவ்வளோ க்ரோத் இருக்குது, இவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே பிரவீன், இப்போ நான் வந்து இந்த ஷேர்ஸ் எல்லாம் வாங்குகிறேன், பட் இந்த ஷேர்ஸ் வந்து எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்டில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ டிமேட் அப்படின்னா டிமெட்டீரியலைஸ்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷேர் வாங்கினோன்னா அது வந்து பேப்பர் ஃபார்மேட்டில் இருக்கும். லைக் எல்லா டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும், சைன்லாம் இருக்கும், எத்தனை ஸ்டாக் வாங்கியிருக்காங்க அதெல்லாம் இருக்கும். இது வந்து ஏன் மாற்றினாங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். லைக் ஃபேக்காக அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ண முடியும், யாராவது திருட முடியும் ஈஸியாக, இல்லை அதே மாதிரி டூப்ளிகேட் ரெடி பண்ண முடியும், இல்லை ஏதோ டேமேஜோ இல்லை ஏதோ கிழிஞ்சிருச்சுன்னா வந்து வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா? அதனால தான் இதை வந்து டிமெட்டீரியலைஸ்ட் ஆக்கிடலாம், டிஜிட்டலாக மாற்றிடலாம். ஸோ தட் நமக்கு எப்போ வேணுமோ அதை ரிட்ரீவ் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட் அப்படின்ட்டு கொண்டு வந்தாங்க. இன்னொரு மொத்த ஷேர்ஸுமே அதில் தான் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். டிஜிட்டல் வாலெட் மாதிரி உங்கள் மணி வந்து ஸ்டோர் ஆகுது இல்லையா? அந்த மாதிரி ஷேர்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். பிரவீன், இப்போ வந்து எனக்கு உன்னோட கம்பெனி பிடிச்சிருக்கு, ஸோ உன்னோட கம்பெனியில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஷேர்ஸ் வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க. எப்படி பிரவீன் டேரெக்டாக உங்ககிட்டே வந்து வாங்கட்டா? அப்படி கிடையாது. கம்பெனிக்கிட்டையும் போய் அப்போல்லாம் வாங்க முடியாது. பட் நான் என்ன பண்ணுவேன்னா என்னோடய கம்பெனியை வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பேன். இன்னும் வந்து NSE நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இன்னொன்று வந்து BSE பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதான் வந்து 2 மேஜர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் இந்தியா. இங்கே தான் இதுதான் வந்து மார்க்கெட் பிளேஸ் வேர் யூ கேன் பை அண்ட் செல். ஸோ இதில் வந்து என்னோடய கம்பெனி லிஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக நடுவில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. கேள்விப்பட்டிருப்பேங்க இல்லையா? ஜொரோதா ஆர் க்ரோ, இது எல்லாமே வந்து மேஜர் புரோக்கர்ஸ் இன் இந்தியா. டாப் 2 புரோக்கர்ஸ்னே சொல்லலாம். நான் வந்து ஜொரோதா தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த புரோக்கர் ஆப்பில் வந்து நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்டும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஸோ மணி வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிட்டு நீங்கள் ஷேர்ஸை பை பண்ண முடியும். ஸோ புரோக்கருக்கு வந்து வெப்சைட்டும் இருக்கும், ஆப்பும் இருக்கும், நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் அண்ட் உங்கள் ப்ரூஃப் கேட்பாங்க, ஐடி ஏதாவது கேட்பாங்க. ஒன்ஸ் அதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட்டும் சரி ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் சரி ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். நீங்கள் வந்து பிகினராக இருந்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸோ 200 ருபீஸோ வந்து ஏதோ ஒரு ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங் கிடைக்கும்.
மார்க்கெட்டோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எப்படி அது பை ஆகுது, எப்படி அது செல் ஆகுது, ஆட்ஸ்லாம் வந்து எப்படி வந்து ஸ்டோர் ஆகுது, ஆர்டர் எப்படி பிளேஸ் ஆகுது, மணி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, உங்கள் ஹோர்டிங்ஸ்லாம் வந்து எப்படி செக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ இது எல்லாமே வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. உங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் கூட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். கிராஃப் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். மார்க்கெட்லாம் எப்படி மூவ் ஆகுது, அந்த ஸ்டாக் ப்ரைஸ்லாம் எப்படி மூவ் ஆகுதுன்னு அதில் நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். நான் இப்படி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ஒரு 100 200 அப்படியே வந்து அப்படி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்படியே பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஒரு டிசிப்ளின் பில்ட் ஆகும். ஓகே, நம்ம எவ்ரி மந்த் நமக்கு எப்போல்லாம் நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்கோ ஸோ அப்போல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து நமக்கு தோணும். ஸோ இதுவே வந்து ஒரு ஹேபிட்டாக மாறிடும் உங்களுக்கு. இப்போ டிஸ்கிரிப்ஷனில் சுரத்தாவோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் டிமேட் அக்கௌண்ட்டும் நீங்கள் ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 100 200 இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ ஆக்சுவலி நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், ட்ரேடிங் விசஸ் இன்வெஸ்ட்மெண்ட். பிரவீன், ட்ரேடிங்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணுறீங்கன்னு தான் இந்த 2 விஷயம். ஒன்று நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், அப்படி இல்லைனா இன்வெஸ்ட் பண்ணலாம். ட்ரேடிங் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்கன்னா, ஒரு ஷேரை வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து அன்றைக்கே வந்து அதை சேல் பண்ணிடுவீங்க ஃபார் ப்ராஃபிட். நீங்கள் வந்து 1000 rupees அந்த ஷேர் ப்ரைஸ் இருக்குது, ஒரே நாளில் அது வந்து ஒரு 100 ஒரு 1500க்கு வந்துடுச்சுன்னா அதை நீங்கள் சேல் பண்ணிடுவீங்க. ஸோ உங்களுக்கு 500 rupees ப்ராஃபிட். டேஸில் 1 டேயில் சேல் பண்ணலாம், 1 வீக்கில் சேல் பண்ணலாம், இல்லை வித்தின் மினிட்ஸில் கூட நீங்கள் சேல் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து ட்ரேடிங்னு தான் சொல்லுவாங்க. ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்சுவேஷன் பேஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ இதுக்கு வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் ப்ராப்பராக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைனா அமௌண்ட் போயிடும். ஸோ இது வந்து ஹையர் ரிஸ்க், ஆக்டிவாக மேனேஜ் பண்ணணும். சிம்பிளாக சொல்லணுன்னா, மார்னிங் வந்து ஒரு ப்ரைஸ் இருக்குது, மார்னிங் வந்து ஒரு ஷேரை வாங்குகிறேன், ஆஃப்டர்நூன் வந்து ப்ரைஸ் ஏறுது, ஆஃப்டர்நூன் வந்து விற்கிறேன், எவ்வளோ வருதோ அவ்வளோ ப்ராஃபிட். அதுதான் ட்ரேடிங். இட்ஸ் கம் டு இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படின்னா லாங் டேர்மில் நீங்கள் அந்த ஷேரை வந்து ஹோல்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கும் இல்லையா, நான் வந்து இந்த ஏஜில் ரிட்டையர்ட் ஆகணும், வெக்கேஷன் போகணும், அண்ட் ஃபாரின் ட்ரிப்ஸ்லாம் போகணும், அண்டு இந்த ஏஜில் கார் வாங்கணும், வீடு வாங்கணும், இந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். லாங் டேர்மில் ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நிறைய பேர், ஒரு 20 25 years 35 years அந்த மாதிரி. வந்து ஒரு லோவர் ரிஸ்க். என்ன தான் வந்து மார்க்கெட் கீழே போனாலும் எப்படியாவது வந்து நம்ம அவ்வளோ டைம் கொடுக்கறதுனால மறுபடியும் ஸ்டெபிள் ஆகி மேலே வந்துடும். பர்டிகுலர் ஸ்டாக் வந்து பிக் பண்ணுறது, அது வந்து அந்த கம்பெனி வந்து க்ரோ ஆகுமா இல்லை லாஸ் ஆயிருமா, ஸோ இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி தான் அந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் பிக் பண்ணணும். ஸோ அப்போ தான் லாங் டேர்மில் உங்களுக்கு அதை வெல்த் பில்ட் பண்ண முடியும். ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ உங்களோட டிசிஷனில் தான் இருக்குது. நீங்கள் எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்ரோச் பண்ண போகிறீங்கன்னு தான் இருக்குது. நான் வந்து ட்ரேட் பண்ணதில்லை, இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன். ப்ராப்ளம் என்னென்னா, பிரவீன் எனக்கு வந்து டைமே இல்லை, நான் வந்து 9 to 5 ஜாப் போகிறேன். ஸோ அதனால் ஸ்டாக்கை பிக் பண்ணுறதுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அதெல்லாம் வந்து லேர்ன் பண்ண முடியாது. அண்ட் எனக்கு அவ்வளோவா டைமும் இல்லை. எனக்கு பதில் வேறு யாராவது மேனேஜ் பண்ணால் ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, ஸ்மால் கேஸ் இருக்குது. ஸ்மால் கேஸ்லாம் வந்து ஒரு தீம் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதை எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அதை க்யூரேட் பண்ணி அந்த ஸ்டாக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறப்போ அந்த எல்லா கம்பெனிக்கும் ஈக்குவலாக டிவைட் ஆகி போகும். இதுலேயும் வந்து நம்ம கண்ணை மூடிட்டு போட முடியாது. இதுலேயும் வந்து ஒரு சில ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும் டு இன்வெஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் ஸ்மால் கேஸ். ஸோ நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் பிரவீன், எனக்கு வந்து டைம் இருக்குது, நான் வந்து லேர்ன் பண்ணி கற்றுக்கிறேன், ட்ரேடிங்கோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டோ. ஆல்ரெடி ஜொரோதாவே வந்து லேர்னிங் பிளாட்ஃபார்ம் வந்து வச்சுருக்காங்க, வேர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதோட லிங்க்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. லைக் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னால் என்ன, எப்படி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து அந்த ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ்லாம் வந்து அனலைஸ் பண்ணணும், இது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து. ஸோ அது வேணால் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஹோப் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், எப்படி ஸ்டாக் மார்க்கெட் ஒர்க் ஆகுது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, அது எல்லாமே. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். See you from Praveen.